வணக்கம். தேன்மொழி சேலம். திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம். அதிகாரம் 10. இனியவை கூறல். குறள் எண் 91. இன்சொலால் ஈரம் அளையி படிற இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். விளக்கம். வஞ்சனை இல்லாத இனிய சொற்களைத்தான் இவ்வுலகில் அறநெறியை உணர்ந்தவர்களின் வாய் பேசும். குறள் எண் 92. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின். விளக்கம். மனம் விரும்பி ஒரு பொருளை கொடுப்பதை விட முகம் மலர இனிய சொற்களை பேசுவது சிறந்தது. குறள் எண் 93. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். விளக்கம். முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து மனம் விரும்பி இனிய சொற்களை பேசுவதே அறம் எனப்படும். குறள் எண் 94. துன்புறுவோம் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புறுவோம் இன்சொலவர்க்கு. விளக்கம். பிறர் இன்புறும் வண்ணம் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பம் என்பதே இவ்வுலகில் இல்லாமல் போகும். குறள் எண் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. விளக்கம். பணிவும் இனிய சொற்களை பேசுவதையும் விட ஒருவனுக்கு வேறு அணிகலன் இல்லை. குறள் எண் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். விளக்கம். நன்மைகளை விரும்பி இனிய சொற்களை பேசுபவரின் பாவங்கள் விலகி அவனிடத்தில் தர்மம் பெருகும். குறள் எண் 97. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். விளக்கம். பிறர்க்கு நன்மை விளைய விரும்பி பேசும் இனிய சொற்கள் பேசுபவர்க்கும் இன்பத்தையும் நன்மையையும் தரும். குறள் எண் 97. குறள் எண் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். விளக்கம். பிறர்க்கு துன்பம் விளைவிக்காத இனிய சொற்கள் ஒருவருக்கு இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் இன்பம் தரும். குறள் எண் 99. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. விளக்கம். இனிய சொற்களே இன்பம் தரும் என்று உணர்ந்த பின்னும் பிறரிடம் வன் சொற்களை எதற்காக பேச வேண்டும்? குறள் எண் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. விளக்கம். இனிய சொற்களை விட்டுவிட்டு கடுமையாக பேசுவது கனியை விட்டுவிட்டு காயை பறிப்பது போன்றதே ஆகும். நன்றி.